Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 1 potato 1 onion வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான டிஃபரண்டான 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய டேஸ்டியான ஸ்நாக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். இத பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணில ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த உருளைக்கிழங்கை இந்த தண்ணில நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம இத நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணி இல்ல. இப்போ இத ஒரு பவுலுக்கு நான் மாத்திக்கிறேன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கிரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க கிரேட் பண்ணலனா ஃபைனா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அடுத்து இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்க மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவோ இல்லாட்டி கார்ன்ஃப்ளவரை கூட பயன்படுத்தலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இத நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நீங்க முட்டை ஆட் பண்றதாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு முட்டை ஆட் பண்ணாம செய்து காட்றேன் உங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இத நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ நம்ம panல போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். pan நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அடுத்து இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்ஸை அப்படியே நம்ம ஃபுல்லாவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்பூனால நல்லா தட்டி விட்டுடலாம். நமக்கு என்ன ஷேப்க்கு வேணுமோ அந்த ஷேப்க்கு தட்டி விட்டுக்கலாம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்டவ் சிம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். தட்டி முடிச்சிட்ட பிறகு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம. இப்போ தட்டி விட்டாச்சு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வெச்சுக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னொரு சைடு நான் திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டாச்சு. இப்போ இந்த சைடும் வெந்ததும் இப்போ நம்ம இத எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளவுதான், நம்மளோட ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இத நம்ம பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணி சாஸோட சர்வ் பண்ண வேண்டியதுதான். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இது சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இதுல உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வேணும்னா அரிசி மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்க இதோட எக் ஆட் பண்ணி செய்யும்போது பிரேக்ஃபாஸ்டா கூட நீங்க இத எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு அதிகமான இன்கிரிடியன்ட்ஸும் தேவையில்லை. அதே சமயம் அதிக டைமும் தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.